வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தேசிய தலைவரின், சுதந்திர போராட்ட வீரரின் பிறந்த நாள். நம்மால் நேதாஜி என அழைக்கப்படும் இந்திய தேசிய இராணுவத்தை கட்டமைத்து அன்றைக்கு பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய பிறந்த நாள் என்று. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடைய நினைவு தினத்தை யாராலும் இன்னும் உறுதிப்படுத்த முடியவில்லை. அவர் ஆகஸ்ட் 18 மறைந்ததாக, விமான விபத்தில் மறைந்ததாக கூறப்பட்டாலும் கூட அதை பற்றிய சர்ச்சைகள் இன்னும் இருக்கின்றன. யார் இந்த நேதாஜி என்று இளைய தலைமுறையினருக்கு நாம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது இந்தியா ஈன்றெடுத்த மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் காந்தி அவர்களுடைய தலைமையில், காந்தியடிகளுடைய தலைமையில் அந்த போராட்டத்தை ஏற்று அவர் போராடி கொண்டிருந்தார். காலப்போக்கில் போராட்ட வழிமுறைகள் குறித்து காங்கிரஸிற்குள் பல்வேறு விதமான முரண்பாடுகள் எழுந்தன. முக்கியமாக சாத்வீக ரீதியான போராட்டம், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் போன்றவற்றின் மூலமாக விடுதலை பெற முடியும் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து காந்தி அவர்கள் தலைமையிலான காங்கிரஸ் போராடியது. அதற்கு மாற்றாக பல்வேறு போக்குகள் காங்கிரஸுக்குள்ளேயே எழுந்தன. அதில் முக்கியமாக அகிம்சை வழியிலான போராட்டம் பயன் தராது, பிரிட்டிஷ்காரர்கள் ஒருபோதும் அதற்கு இணங்க மாட்டார்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு ஆயுத போராட்டம்தான் அதற்கு ஒரே வழி என்று நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கருதினார். நேதாஜி அவர்களுக்கும் காந்தி அவர்களுக்கும் இடையே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகளும் உரசல்களும் ஏற்பட்டன அந்த காலகட்டத்தில். அதற்கு பிறகு நேதாஜி அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை பிரிட்டிஷ் அரசு மேற்கொண்டது. ஏனென்றால் வேல்ஸ் இளவரசர் இங்கு வந்தபோது அவருக்கு எதிரான பெரும் போராட்டத்தை நேதாஜி தலைமையில் காங்கிரஸ் இன்றைக்கு நடத்தியது. தொடர்ந்து பல்வேறு சிறைவாசங்களுக்கு பிறகு சிறையிலிருந்தே தேர்தலில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெறுகிறார். அதற்கு பிறகு வெளியே வந்து காங்கிரஸ் தலைவராக, காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் அவர் போட்டியிட்டு காங்கிரஸ் தலைவராகவும் பொறுப்பேற்கிறார். ஆனால் அதற்கு பிறகு உலக அளவில் அன்றைக்கு இருந்த ஒரு போர்ச்சூழல் மிக கடுமையாக மாறுகிறது. 2ஆம் உலகப்போர் மூழ்கிறது. பிரிட்டன், அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் அவை ஒரு புறமும், இன்னொரு புறம் ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் இன்னொரு புறமும் ஒரு மிகப்பெரிய போரை நடத்தக்கூடிய சூழல் ஏற்பட்ட போது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக நின்ற அந்த நாடுகளோடு சேர்ந்து அங்கு ஒரு இராணுவத்தை கட்டமைத்தால் அது நிச்சயமாக இந்தியாவை விடுதலை போரில் நாம் வெல்ல முடியும், பிரிட்டிஷாரை வெளியேற்ற முடியும். உலகப்போரின் காரணமாக பிரிட்டிஷார் பலவீனமடைந்து வரும் சூழலில் இந்த தாக்குதல் தனக்கு வெற்றி தரும் என்று சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் நம்பினார். அதற்காக இந்திய தேசிய இராணுவத்தை, இதற்கு முன்னால் அமைக்கப்பட்டு செயல்படாமல் இருந்த அந்த இந்திய தேசிய இராணுவத்தை வெளிநாட்டில் போர்க்கைதிகளாக இருந்த வீரர்களை கொண்டு கட்டமைத்தார். அது மட்டுமல்ல, இந்திய நாட்டினுடைய கொடியையும் ஜனகணமன பாடலையுமே கூட சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள்தான் அறிவித்தார். அப்படி அவர் அறிவித்து அந்த போராட்டத்தை நடத்தினார். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக இந்திய எல்லை வரைக்கும் இந்திய தேசிய இராணுவம் வந்தது. ஆனால் பிரிட்டிஷாரினால் மிகப்பெரிய அளவுக்கு படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு அந்த போராட்டம் முறியடிக்கப்பட்டது. சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அங்கிருந்து செல்லுகிற போது, தைவான் நாட்டிற்கு அங்கிருந்து தப்பிச் செல்கிற போது விமான விபத்தில் இறந்ததாக சொல்லப்பட்டது. பல்வேறு விதமான விசாரணை கமிஷன்கள், அறிக்கைகள், இவற்றின் மூலமாக அவர் விமான விபத்தில் இறந்தாரா இல்லையா என்பது இன்றைக்கும் சர்ச்சைக்குரிய கருத்தாக நீடிக்கிறது. இதற்கிடையில் அவர் வடநாட்டில் ஒரு சாமியாராக 1985 வரைக்கும் வாழ்ந்தார் என்கிற சில கதைகளும் சொல்லப்படுகின்றன. எப்போது சுபாஷ் சந்திரபோஸ் மறைந்தார் என்பதை பற்றி நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய விடுதலை நெருப்பை மூண்டெழச் செய்தவராக அவர் என்றென்றும் நம் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாளில் நாம் மிகுந்த மனநெகிழ்ச்சியுடன் நினைவு கூர்வோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையை தீர்மானித்த நாள்களில் ஒன்று ஜனவரி 23. இந்திய அரசின் மொழிக் கொள்கை என்பது திரும்ப திரும்ப அரசமைப்பின் உருவாக்க கூட்டங்களில் பேசப்பட்டு இறுதியாக 1949 செப்டம்பர் 12, 13, 14 ஆகிய 3 நாட்களிலும் விவாதத்திற்கு உள்ளாயிற்று.
ஆனால் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையை எந்த நாள் தீர்மானித்தது, எப்போது, எந்த அரசு என்று நாம் பார்த்தால் தமிழ்நாட்டிலும் மொழிக் கொள்கை என்பது குழப்பமாகத்தான் இருந்தது. 1967க்கு முன்பு இந்தி என்பது தமிழ்நாட்டின் அரசு பள்ளிகள் உட்பட எல்லா பள்ளிகளிலும் ஒரு பாடமாக இருந்தது. அது சில வேளைகளில் தளர்த்தப்பட்டது. நீங்கள் இந்தி தேர்வில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதல்ல. பல நேரங்களில் அந்த வினாத்தாழையே திரும்ப அப்படியே பார்த்து எழுதி வைத்தாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனாலும் இந்திக்கு என்று ஒரு வகுப்பு உண்டு, இந்திக்கு என்று ஒரு தேர்வு உண்டு. எப்போது முடிந்தது? அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு இதற்காகவே ஒரு நாள் தனியாக ஒரு சட்டமன்றத்தை அண்ணா கூட்டினார். அதாவது அன்றைய தினம் வேறு எந்த விவாதங்களும் இல்லை, எந்த கேள்வி பதிலும் இல்லை. தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கையை தீர்மானிப்பதற்காகவே 1968 ஜனவரி 23ஆம் நாள் ஒரு முழு நாள் சட்டமன்றம் நடைபெற்றது. அந்த நாளில்தான் ஒரு மனதாக விவாதங்களெல்லாம் இருந்தாலும் ஒரு மனதாக தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலம் என்கிற இருமொழி பாடங்கள் இருமொழி கொள்கை என்பது தீர்மானிக்கப்பட்டது. இன்று வரையில் அது விவாதிக்கப்படுகிறது என்றாலும் அது மாற்றப்பட முடியவில்லை. எந்த அரசு மாறினாலும், திமுக அதிமுக என்கிற 2 அரசுகள் தான் மாறி மாறி வருகின்றன என்றாலும் அதிமுக அரசிலும் கூட இந்தியை 3வது மொழியாக கொண்டு வருவதற்கு இயலவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது, பாடமொழியாகவும் இருக்கிறது. ஆனால் பயிற்று மொழியாக தமிழா ஆங்கிலமா என்பதில் இன்னமும் பல கேள்விகள் இருக்கின்றன. இரு வழியிலும் பயிற்று மொழி கொள்கைகள் பள்ளிக்கூடங்களில் இருக்கின்றன என்பது உண்மைதான். ஆங்கில வழியில் பயில்கிற பிள்ளைகள், அரசு பள்ளிகள் எல்லாவற்றிலும் தமிழ் வழியில் பயில்கிற பிள்ளைகள் 2 பேரும் இருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலம் தமிழ் என்னும் 2ம் கட்டாய பாடம் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தி ஒரு விருப்ப பாடமாக கூட இல்லை. இதுதான் நிலை. ஏன் இப்படி ஆங்கிலத்தை சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும்? சிலர் சொல்லுகிறார்கள், மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கை தான் உகந்த கொள்கை. அதாவது தமிழ் மட்டுமே, தமிழையே பாடமாக, தமிழையே பயிற்று மொழியாக கொள்வது, தேவைப்படுகிறவர்கள் விரும்புகிறவர்கள் பிற மொழிகளை படித்து கொள்ளலாம் என்பதாகத்தான் அந்த ஒரு மொழி கொள்கை சொல்லப்படுகிறது. நாம் எண்ணி பார்த்தால் பள்ளிக்கூடத்திலே பாடமில்லை என்று சொன்னதற்கு பிறகு எத்தனை பேர் ஆங்கிலத்தை தனியாக பயில்வார்கள்? ஆங்கிலத்தில் வெற்றி பெற்றாக வேண்டும் தேர்வு எழுதி என்கிற கட்டாயம் இருக்கிற போதுதான் அதை கண்டிப்பாக படிப்பார்கள். எதற்காக ஒரு அந்நிய மொழியை படிக்க வேண்டும்? சரி, ஆங்கிலம் என்கிற அந்நிய மொழியை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஏன் அவ்வளவு தூரம் 5000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறவன் மொழியை ஏற்றுக்கொள்வதை விட நாட்டிலே இருக்கிற இந்திக்காரனின் மொழியை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கேட்கிறார்கள். எப்போதுமே ஒரு மொழி என்பது தாய்மொழியா அந்நிய மொழியா என்பது தான் கேள்வி. அது அருகில் இருந்தாலும் அந்நிய மொழி தான், 1000 மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் அந்நிய மொழி தான். தாய்மொழி அல்லாதவைகள் எல்லாம் அந்நிய மொழிகள் தான். ஆனால் எந்த அந்நிய மொழியை கற்றுக்கொள்வதால் பயன் இருக்கிறது என்று பார்த்தால் இந்தி மொழியை கற்றுக்கொண்டு இந்தியாவுக்கு வெளியே எங்கும் நமக்கு பயன்படாது. ஆங்கிலம் என்பது உலக மொழி இல்லை. ஆனால் உலகம் முழுவதும் ஆங்கிலத்தை வைத்துக்கொண்டு நாம் பயன்பாடுகளை பெற முடியும். எனவே அறிஞர் அண்ணா அவர்கள் சிந்தித்து தந்தை பெரியாரின் வழியில் கொண்டு வந்த அந்த இருமொழி கொள்கை என்பதுதான் இன்றைக்கும் நம் பிள்ளைகள் உலக நாடுகளிலேயெல்லாம் சென்று பணியாற்றுவதற்கும் பணம் ஈட்டுவதற்கும் வழிவகுத்திருக்கிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எத்தனை ஆட்சி மாறினாலும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், சுயமரியாதை திருமணங்கள் செல்லுபடியாகும் என்கிற சட்டம் இருக்கிற வரையில், இருமொழி கொள்கை இருக்கிற வரையில் இந்த நாட்டை அண்ணாதுரை தான் ஆள்கிறான் என்று பொருள் என்றார். இப்போதும் அதுதான் உண்மை. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர்.
இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன் வெளியிலேருந்து யோசிக்காதீங்க.
உங்கள் உள்ளே இருந்து யோசிங்க, உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. மக்கள், நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா, பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன், சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார், விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன், பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சு, விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன, அடுத்து என்ன, இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க, ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க, சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இதை அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறத அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பத்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.